வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். தமிழ் தேசிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சமஸ்கிருத வடமொழி, ஹிந்தி அந்நியமொழி அப்படின்னு சொல்ற முட்டாள்தனமான மூளை இல்லாத ஆசிரியர்கள் இப்படி பாடம் நடத்துறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு. நான் யாரையும் திட்டுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் படிச்சு பாஸ் ஆகி நல்லா எழுதி பேச்சு போட்டியில பரிசு பெற்றுலாம் நான் பேசல. நான் எப்படி பேசுறேன்னா, ஆசிரியர் கால தொட்டு வணங்கி அந்த பணிவு அடிப்படையில வந்த அறிவுல பேசுறேனே தவிர மற்றபடி ஆசிரியருக்கு நான் எதிரானவன் இல்லை. ஆசிரியர் நான் வணங்கக்கூடிய கடவுள்ல ஒண்ணு. ஏன்னா நான் கத்துக்கிட்ட கல்வி படிச்சு இல்ல, ஆசிரியரையும் பள்ளிக்கூடத்தையும் கல்வியும் வணங்கி கத்துக்கிட்ட இந்த மொழிதான் தமிழ் மொழி. படிச்சவன் தான் பேசணும், படிச்சவன் தான் எழுதணும், படிச்சவன் தான் கல்வியை கற்கணும், கல்வியை கற்றுக் கொடுக்கிறவன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எந்த அடிப்படை சட்ட திட்டமும் கிடையாது. எதை யாரு நேசிக்காங்களோ அது அவங்களுக்கு வரும், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நான் ஆசிரியரை நேசிச்சு அந்த ஆசிரியர் காலை தொட்டு கும்பிட்டு அந்த அடிப்படையில பேசுறேனே தவிர மற்றபடி கல்விக்கும் சம்பந்தம் கிடையாது. மொழியில கலந்திருக்கிற பிற மொழி சொற்களை எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இதற்கு நிறைய வழிகள் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு குறிலெழுத்தை எடுத்து இரு என்ற மெய்யெழுத்து வந்தா அந்த சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். இப்ப இந்த தொடர்கள்ல அடிக்கோடிட்ட சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். பாருங்க, தர்மம் செய்ய முயலுங்கள். ஒரே ஒரு குறிலெழுத்தை எடுத்து இரு என்ற மெய்யெழுத்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். தர்மம் செய்ய முயலுங்கள் இல்ல, அறம் செய்ய முயலுங்கள். கர்ம வீரர் காமராசர், செயல் வீரர் காமராசர். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதற்கு என்ன பொருள் தெரியுமா? கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர், சூடம் ஏற்றி வழிபட்டனர். மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர், மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்தேன், கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தேன். அந்த நிர்வாகி மிகவும் நேர்மையானவர், அந்த அலுவலர் மிகவும் நேர்மையானவர். கடைசியா பாருங்க, பழங்காலத்தில் அதிக தர்ம சத்திரங்கள் இருந்தன, பழங்காலத்தில் அதிக அறச்சாலைகள் இருந்தன. இதுல இருந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு குறிலெழுத்தை அடுத்து இரு என்ற மெய்யெழுத்து வரக்கூடிய சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். ஆனா இப்ப நாம இந்த இரு என்ற மெய்யெழுத்துக்கு பதிலா ரு என்ற மெய்யெழுத்தையும் பயன்படுத்துறோம். எப்படி பயன்படுத்தினாலும் இவை பிறமொழி சொற்கள் தான். எப்படி பயன்படுத்தினாலும் இவை பிறமொழி சொற்கள் தான். அதாவது தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடாதான், தர்மம், கர்மம் கர்மம், கற்பூரம் கற்பூரம், அர்ச்சனை அருச்சனை, நிர்வாகி நிர்வாகி. மொழியை பாருங்களா, தமிழ் மொழியை கொள்ளுன்னு கொள்றாங்கப்பா. அப்படி பார்த்தா திருமணம் வடமொழியா? கருப்பட்டி என்னது? அப்ப கருப்பட்டிக்கு எப்படி எழுதுறது? திருப்பரங்குன்றம் என்னது? வடமொழியா? அருகே வருகை அதான் என்னது? அப்புறம் இந்த நிர்வாகின்னு எழுதணும். அப்புறம் அருங்கிற விகுதி, பாருங்கிற விகுதி, சீருங்கிற விகுதி, இதெல்லாம் என்னதுக்கு புடுங்க வச்சிருக்கீங்களா? புடுங்க வச்சிருக்கேன். இதெல்லாம் சமஸ்கிருத வடமொழினா அர்ச்சனை எழுதுனா ஏன் அர்ச்சனை எழுதுனா பேதி எடுக்கு? அர்ச்சனை சொன்னா என்ன பேதியா எடுக்குன்னு கேட்க. சமஸ்கிருதம் வடமொழின்னு சொன்னீங்கன்னா, ஹிந்தி அந்நியமொழின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது. அதே இடத்துல அதே மொழி முன்னாடி அதே நபர் மன்னிப்பு கேட்கணும், தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு. அப்ப இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்னு கேட்க. கோபம் வருதா இல்லையா? இப்படிதான் பேசுவாங்களா? தமிழ் தேசிய இந்த சமஸ்கிருதம் வடமொழிங்கிறது இந்த தமிழ் தேசிய சிந்தனை உள்ள மூளையா இப்படிதான் இருக்கும். அவன் போற இடமே விளங்காது. எதுக்குதான் பேசுறான்னு தெரியல. ஏன் அர்ச்சனை சொன்னா வழிபாடா? என்ன வழிபாடுன்னு கேட்க. அர்ச்சனை சொன்னா ஆவாதா? அர்ச்சனைங்கிறது குறிப்பிட்டு சொல்றது, வழிபாடு பொதுவாக சொல்றது. அது எப்படி சொன்னாங்க? திருக்குறள்ல யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லாம அதுக்கு விளக்கோரை மட்டும் படிப்பேன்னா அப்படி இருக்கு. ஒரு பொருள் ஒண்ணு இருக்குன்னா, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு ஒரு குறள் இருந்தா அதை படிச்சுட்டு அதுக்குள்ள விளக்கத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர அந்த திருக்குறள்ங்கிற அந்த ஏழு அதிகாரத்தை எடுக்கணும்னு நினைக்க கூடாது. அது எப்படியோ அதே மாதிரிதான் இப்படியும் பண்றீங்க. நான் தர்மம் சொல்ல மாட்டேன், தானம் தான் சொல்லுவேன். நான் அர்ச்சனை சொல்ல மாட்டேன், வழிபாடுன்னு சொல்லுவேன். ஏன் அர்ச்சனை சொன்னா பேதி எடுக்கு?
அப்புறம் அரு எதுக்கு வந்தனர், அரு எதுக்கு வச்சிருக்கிய, விகுதி எதுக்கு இருக்கு, சீர், சீர் கூட்டல் இளமை, சீர் இளமை, சீர் கூட்டல் அறம், சீரகம், எல்லாமே எதுக்கு வச்சிருக்கிய. இப்ப கேள்வி என்னன்னா, காமராசர் கர்ம வீரர்னு சொல்ல மாட்டாங்களாம். காமராசர், காமராசர் தானே, அந்த அந்த சேக்கி கூட்டல் தானே சொல்ல முடியுமா, காமராஜர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வாய் சுலுக்கிவிடும், வாயில நாக்குல புண்ணு வந்துடும். காமராஜர்னு சொன்னா சொன்னாங்கன்னா புண்ணு வந்துடும், அதனால சொல்லுவாங்க. அந்த சேக்கி கூட்டல் தானே. ராமேஸ்வரம் சொல்ல மாட்டாங்க, ராமேஸ்வரன் தான் சொல்லுவாங்க. அந்த சூக்கு கூட்டல் தானே. பைத்தியமா பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய பேர் இப்படிதான் பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு அலைகிறிய. பாருங்க, ஒரு நாள் தலை குனிஞ்சு நீங்க நிக்கலன்னா பாருங்க, இப்ப என்னது வேணும்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப கேள்வி என்னன்னா, வணக்கம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, சாப்பாடு என்றால் என்ன, மத்தாளம்னா என்றால் என்ன, ஆண்னா என்ன, பெண்ணா என்ன, ஆண் என்றால் என்ன, பெண் என்றால் என்ன, சொல்லிருங்க பாப்போம். உன் ஹிந்தி அந்நிய மொழியா, உன் தமிழோட லட்சணம் தெரியும், உன் தமிழோட லட்சணம் சொல்லிரு பாப்போம். மண்டையை சொரிஞ்சிட்டு நிக்கல, இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த வேலை சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தே யாராவது கோவங்கிற மாதிரி, இது என்ன பேச்சுங்க, சமஸ்கிருதம் வடமொழின்னு, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, அம்மான்னா என்னன்னு தெரியாது, பேசுறாங்க பாருங்க. சமஸ்கிருதம் வடமொழி எப்படி சொன்னாலும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதத்துல பேசிக்கிட்டு இருக்கோம், 10 உறுப்புல பேசிட்டு இருக்க நம்ம மட்டும்தான். மக்கள்னா என்னன்னு தெரியுமா, ஒண்ணும் தெரியாது. ஒண்ணுக்கும் வேண்டாம், மக்கள்னா என்னன்னாலும் சொல்லி தொலைங்க. ஆனா தமிழ் வாத்தியார், என்ன வாத்தியார் படிச்சீங்களோ. ஹிந்திங்கிறது, சமஸ்கிருதங்கிறது, தமிழ்ங்கிறது, இந்த 3 ஒண்ணுதான். இந்த 3 சேர்ந்துதான் முத்தமிழ். முத்தமிழ்னா இயல் விசை நாடகம் கிடையாது. முத்தமிழ் அப்படின்னா சமஸ்கிருதம், ஹிந்தி, தமிழ். நாம பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதத்துல பேசிட்டு இருக்கோம், பதத்துல பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.